கேன்சர் கொடூரமான நோயா, குணப்படுத்த முடியாதா அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட மைண்ட் செட் தான்னு வச்சுங்களேன். கேன்சர் வந்தா அவ்வளோதான். கேன்சருக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் இல்ல. கேன்சர் வந்து பாவம் பண்ணவங்களுக்கு தான் வரும். இந்த மாரி நெறைய மித்து இருக்கிறப்போ, வாட்டெவர் நம்ம பண்ணாலும், அது வந்து நெறைய இடத்துல ஃபெயிலியரா தான் போய் முடியும். இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்குமே முக்கியமான ரீசன் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் தான். கேன்சர் அப்படிங்கிறது செல்லுல நடக்கிற டிஎன்ஏ டேமேஜ். ஒரு நார்மல் ஃபங்ஷனிங். ஒரு நார்மலா ஒரு செல்லு 2 ஆவும், 2 4 ஆவும் இதுமாரி தான் வளர்ந்துட்டு இருக்கும். இந்த செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏ ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம் கீழ ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த கண்ட்ரோல் நமக்கு போறப்போ, அன்கண்ட்ரோல்டா குரோத் ஆகுது. இவ்வளோதான் கேன்சர். அது அதோட பர்ட்டிகுலர் ப்ரிமிசிஸ்லேருந்து பிளட் செல்ஸ்க்குள்ள இல்ல லிம்ஃபாட்டிக் செல்ஸ்க்குள்ள தாண்டும்போது, அது அங்கேருந்து வேற இடத்துல போயி, அந்த இடத்துல உட்காந்தும் வளர ஆரம்பிச்சுரும். இதுதான் பரவுறது. ஸோ இது பேசிக்கா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கேன்சர பொறுத்தவரையும் அப்ப என்ன? நம்ம கேன்சர் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன கேள்வி வருது? அது பார்த்தா கேன்சர் மாரி இருக்கு. இப்படின்னு சொல்லிட்டு, பயாப்சி எடுத்தோம்னா, கேன்சர்ன்னு வந்துச்சுன்னா, அடுத்து என்ட்ட கேட்குற கேள்வி, என்ன ஸ்டேஜு? எவ்வளோ நாள் இருப்பாங்க? இதுதான் ஃபர்ஸ்ட்டு வர 2 கேள்வியா இருக்கும்.